ஆதியே துணை. முதிபூர்ணம் மெய்யாகவே சதுரீகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபி மகான்மிராய் பகவான் சாலை ஆண்டவர்களே துலங்க இங்கு எவர்க்கு மெட்டான் நிலைகள் எல்லாம் துலங்க இங்கு எவர்க்கு மெட்டான் நிலைகள் எல்லாம் துலங்க எட்டி பேசி வரும் துலபவேந்தே அலங்கார வலம்புரி சங்கு இலங்கு கையா ஆரூரார் ஒன்றையணி குருவே போற்றி நலுங்குலகோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நான் உரைப்பேன் குன்றேறி கதர்வார் நாளை இலங்கு கலைஞான கனியுகக்கும் சோங்கே எங்கள் குடி சாலை மணி விளக்கே போற்றி. மூல மந்திரமும் மெய்த்தொழுகை என்ற தலைப்பில் உங்களோட முற்றுப்பேறு ஆற்ற விழைகின்றேன். கற்பகத்தருவில் கூடியிருக்கும் அனைவர் ஜீவ சகோதரர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போது முதல்ல சைவ மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், இதுவரையில் உலகம் தோன்றிய நாள் வந்த எந்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மதத்திற்கு ஒரு மூல மந்திரம்னு ஒன்று அந்த மத கர்த்தர்கள் எடுத்து வைத்தார்கள். அது அப்போ அவங்க இருந்த காலத்தில் அது செயலில் இருந்தது. அது நாளடைவில் அது என்ன ஆச்சு, மங்கி போய் செயலற்று போச்சு அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சைவ மதத்தில் பார்த்தோம்னா பிள்ளையார் சுழி, ஏகாட்சரம், நமச்சிவாயம், அஷ்டாட்சரம், இதை போல் அப்புறம் அது திருக்குறானில் பார்த்தோம்னாக்கா 5 கலிமாக்கள்னு சொல்கிறாங்க. லா இலாஹு இல்லல்லாஹு முகம்மது ரசூலுல்லா அலிஃப் லாம் மீம் இப்படின்னு அவங்க வந்த காலத்தில் அதெல்லாம் எடுத்து வச்சு மக்களை இந்த உயிர்வேற்றினார்கள். ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு, அதனுடைய உயிராணி செயல் அற்று போச்சு அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்தந்த காலகட்டத்தில் வந்த மத கர்த்தர்கள் அப்படி பார்க்கும்போது எப்படி அது மங்கி போச்சு, அதுக்கு உண்டான காரணம் செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மரண தருவாயில் இவன் ஜீவ வித்தானது செதறி நாரி போகுது. அப்படி நாரி செத்த உடனே இவன் கட்டின கோயிலையே மூடிடுறாங்க. அப்படி மூடினாக்கா அப்போ இவன் காலமெல்லாம் வணங்கின தெய்வம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவனுக்கு இங்கேயே இந்த கோயிலை மூடும் போது வைகுண்டம் திறந்தா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு விஷயமும் தெய்வம் நமக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார்கள். அப்போ இந்த மூல மந்திரங்கள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் வந்த பெரியோர்கள் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி வச்சதுனால தான் அதை பின்பற்றி மக்கள் அந்த ஜீவமுத்தியை அடையணும். இதுவரையில் வந்ததெல்லாம் ஜீவமுத்தி தான் வந்துச்சு. வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் அந்த ஞான பயிரை ஏற்றுறாங்க. ஆனால் 1 2 கிருஷ்ண பரமாத்மா வந்த காலத்தில் ஒரு 7 பேர், இயேசு பிரான் வந்த காலத்தில் ஒரு 12 பேர், இப்படி அகஸ்தியர் காலத்துலேயும் ஒரு சில மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 63 நாயன்மார்கள், அப்புறம் அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்தந்த காலகட்டத்தில் வந்த மெய் மகத்துக்கள் இந்த ஞான பயிரை ஏற்றினார்கள். ஆனால் அதெல்லாம் என்ன ஆகி போச்சு, செயலற்று போயிடுச்சு. செயலற்று போனதுனால தான் இவன் தீட்டாகி சாகிறான் அப்படின்றதே உலக மக்களுக்கே தெரியல. முதல்ல நமக்கே தெரியுமான்னு பார்த்தோம்னாக்கா, இவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனானா அதுக்கு உண்டான அடையாளம்லாம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சியோ யோசிச்சியோ பார்த்தோம்னாக்கா இல்லை. ஆனால் மரணத்தில் 2 வகை இருக்குதுன்னு தெய்வம் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள்.
அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அவர் சீடர்களாக இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அதை அறிவிச்சாங்க, மற்றவர்களுக்கு அது தெரியாது. இப்போ தெய்வம் அதை வந்து நமக்கு அந்த மூல மந்திரங்கள்லாம் எப்படி மங்கி போச்சு அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. விபூதி வந்து சாம்பலாக போச்சு, அசலான வெற்றியை தருகின்ற பூ போன்ற தீ விபூதி, அது யமனுடைய எல்லையில் வந்து அது உன்னை காக்கணும். அதை தான் அவங்க எடுத்து வச்சாங்க. கங்காலன் பூசும் கவச திருநீர் அது மங்காது, மங்காமல் பூசி மகிழ்வாரேயாகில் தங்கா வினைகளை நீக்கி சார்வர் சிவகதி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ கவச திருநீர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, இது கவசமாக ஆயிடுமா அப்படின்னா இல்லை. அதே போல் ருத்ராட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த அசலான ருத்ராட்சம் அதுவும் மங்கி போச்சு, அதுவும் ஒரு மூல மந்திரம் தான். ருத்ராட்சம் என்பது தெய்வம் அது நமக்கு தேடி கொடுத்தல் கொடுக்குறாங்க. ருத்ராட்சை முதிரை சீட்டு கையொப்பம் உங்களுக்கு வந்தாகி விட்டதா அப்படின்னு நமக்கு தெய்வம் தேடி கொடுத்துல தருவாங்க. ருத்ராட்சம் முதிரை சீட்டுன்னா மூல மந்திரம், ருத்ராட்சம்னாலே மூல மந்திரம் தான். அது யமனை அச்சுறுத்துகின்ற ஒரு மந்திரம், அதுக்கு பேர் தான் ருத்ராட்சம்னாங்க. அப்படி வந்த காலங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த மூல மந்திரங்கள்லாம் எப்படி போயிடுச்சு. அப்போ மரணத்தில் 2 வகை இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சோம், 18 சித்தர்களே எழுதியிருக்கிறாங்க. இப்போ அகப்பை சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா சைவமானதடி அகப்பை தானாகி நின்றதடி, சைவமாகவில்லை என்றால் அகப்பை ஜலவரும் கண்டாயே அப்படின்னு அவங்க தராங்க. அதே போல் நம்ம திருவள்ளுவர் நாயனார் கொடுக்குறாங்க. கற்றதனால் ஆன பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார். அப்படி அவங்க நற்றால நம்ம தொழலைனாக்கா அதுக்கு இன்னொரு குரல்ல தருவாங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கசடு அப்படின்னாக்கா இறுதி தருவாயில் இவனுக்கு கசப்பு ஜலம் வெளியாகக்கூடாதுன்னு அவர்கள் அதை கொடுக்குறாங்க. அதை தான் வந்து கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இப்படின்னு இந்த மெய்ஞான பயிர்களை ஏற்றி வந்தாங்க. அந்த மூல மந்திரங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, அது மங்கி மருவி காலப்போக்கில் அதனுடைய செயலற்று போச்சுன்றாங்க. இப்போ அதே மூல மந்திரத்தை நமது தெய்வம் அவர்களும் கொண்டு வராங்க, புதுப்பித்து கொண்டு வந்து இப்போ மக்களிடத்துல தரார்கள். அப்படித்தானே ஒவ்வொரு காலகட்டமும் இத்தனை பரவான்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னாக்கா அந்தந்த காலகட்டத்தில் உள்ள மகத்துக்களுக்கு அவ்வளோலாம் அவங்களால முடிஞ்சது. கடைசியாக பார்க்குறாங்க இதுக்கு மேலே இந்த கலியங்கிட்ட நம்ம போராட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா மெய்ஞான மகத்துக்களும் இறைவா இதுக்கு மேலே எங்களால் முடியாது, அதனால் நீங்களே வந்து இந்த ஞான பயிரை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருகு தரிசனமாக எடுத்து வைக்கிறாங்க. அதில் சிலர் வந்து அவங்க சாம்பலா நகரத்தில் அவதாரம் பண்ணுவார்கள், சிலர் ராஜகம்பீரத்தில் அவதாரம் பண்ணுவார்கள், சோசியாஸ் என்பவர் வருவார்கள். இப்படின்னு பல தீர்க்க தரிசனங்கள் நமக்கு இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மூல மந்திரங்கள் இப்போ இப்படி மங்கி போச்சு. அப்போ சாவில் 2 வகை இருக்குதுன்றது வந்து யாருக்கும் தெரியாது. அதே காயத்ரி மந்திரத்தை அவன் வாயினால் சொல்லி அவன் அதை துன்பப்படுறதும், அதே காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம் சொர்க்கத்துக்கு போகிறதும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்க. அப்போ அது செயல்பாடு. இவன் உண்டு பண்ண தெய்வம், இவனை படைத்த தெய்வத்தை போய் வணங்கினால எல்லாம் கிடைக்கும். ஆனால் நாம் உண்டு பண்ணி வச்சுக்கிட்ட தெய்வம் நமக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த காயத்ரி மந்திரங்கள்லாம் என்ன ஆகிப்போச்சு, அப்போ அதாவது செயல் அற்று போனதுனால இவன் தீட்டாகி சாகிறான். அதனால தான் அவனை செத்த உடனே போய் குழி திரும்பி பார்க்காத போ இப்படின்லாம் சடங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த உலகத்தில் தான் நாமளும் வந்திருந்தோம். அப்போ தெய்வம் வந்து அந்த மூல மந்திரங்களை பற்றி நமக்கு ஒரு மூல மந்திரம் எடுத்து வைக்கிறாங்க. என்னென்ன மந்திரம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நமக்கு மூல மந்திரம் ஒன்று எடுத்து வைக்கிறாங்க தெய்வம். அது அவங்க இப்போ சமீபத்தில் 74க்கு மேலே தான் நினைக்கிறேன். அது வரலும் உள்ள நினைவில் தான் சொன்னோம். இப்போ அதுக்கப்புறம் தெய்வம் கடைசியாக அதை பகிரங்கமாக எல்லா மக்களும் இதை பெற வேண்டும்னு அதை பகிரங்கமாக எடுத்து வச்சாங்க. அது மூல மந்திரம். யமனிடத்திலிருந்து நீ ஜெயிப்பதற்கு 2 வாள் நாம் உமக்கு தந்திருக்கிறோம்ன்றாங்க. அந்த மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மூல மந்திரம், இன்னொன்று மகா சங்கல்ப மந்திரம். அப்புறம் வருஷ இதுல பாவ விமோசன திருமந்திரம்னு ஒன்று தெய்வம் நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மூல மந்திரம் அது ஒரு உயிர் பொருள்னு சொல்றாங்க. ஆசான் அவங்களுக்கு எப்படி அந்த செயலும் அந்த பலமும் வருது அப்படின்னு பார்த்தா,
அவர்கள் வந்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் தத்தம் பண்ணி குருபிரான் கூடவே 12 ஆண்டு காலம் அவங்க போய் அந்த தவத்தில் ஏறி அந்த நாமத்துக்குரிய செயல்கள் அதெல்லாம் அவங்க கைப்பற்றாங்க. அப்போ பண்ணி நேன் பன்னீர் ரெண்டாண்டாண்டங்கே பாய்ந்தங்கோடி நீலைக்கவும் பரமகாந்தல சூலம் என்னிடம் கரம்பிடியன இந்தன. அப்ப சர்வ சன்னதங்களையும் அரூபத்துல அந்த சன்னதங்கள்லாம் அந்த ஈசனிடத்துல இருக்குது. சர்வ சன்னதங்களையும் தெய்வம் வந்து தவ வல்லபத்தினால எல்லா சன்னதங்களையும் பெற்று இந்த கடைசியில கலிகாலத்துல உலகம் தோன்றிய நாள் முதல் வந்து இதுவரையிலும் வந்த மூல மந்திரங்கள் அனைத்தும் இவங்க கை கொண்டு வராங்க. அதனால தான் இன்னைக்கு 69 ஜாதி மத மக்கள் வந்து ஒரே குலத்துல நாம எல்லோரும் இருக்கிறோம். இந்த வகையில வச்சு பார்க்கும்போது இப்போ நமக்கு யமனிடத்திலிருந்து ஜெயிப்பதற்காக மூல மந்திரம், மகா சங்கல்ப மந்திரம், அப்புறம் அந்த வருஷ கடைசியில வந்து பாவ விமோச்சன திருமந்திரம் அப்படின்னு நமக்கு இப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு இடையில தெய்வம் நமக்கு ஒரு முதல் மந்திரம்னு ஒன்று தராங்க. அப்போ இது என்னன்றதை இப்போ நாம பார்ப்போம். இப்போ திருவருட்குறள் வாக்கியம் வந்து 259. அதில் தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க முதல் மந்திரம் அப்படின்னு. தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழும்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். தன் குற்றத்தை தெரிந்து திருத்தி கொள்ளுதல் தான் தன்னைத்தான் தண்டித்து கொள்வது. நீ கைபோட நிற்கின்ற மெய் வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம். எமது மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது. மந்திரம்னு அப்படின்னு நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்ப தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழும்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். முதல்ல தன் குற்றம்ன்றது தன்னை அறியாதே ஒரு குற்றம்தான். அப்போ குற்றம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு மெய்குருபிரானை அண்டி அடைந்து அவர்களுக்கு அடிமையாகணும். அதுவே ஒரு குற்றம்தான். இப்போ நாம் உண்டு பண்ண தெய்வத்தை நாம் போய் கோயிலில் வணங்குறோம். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உன்னுள் இருக்கும் என்னை நீ காணாவிட்டால் அங்கு விழிகுருடனாகத்தான் நீ அலைவாய். அதற்கென்றே அல்லாது மனிதனாய் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னு வேதத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அப்போ அந்த மெய்ப்பொருளே ரூபம் தாங்கி வருது. எமது மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அப்ப மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப மெய்ப்பொருள் என்பது அது காண்றது அறிவு. அதை நம்ம திருவள்ளுவ பெருந்தகை அவங்க கொடுக்குறாங்க. எப்பொருள் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு தராங்க. இங்க தெய்வம் நமக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தோம்னாக்கா மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது. இப்பொழுது அது கால் கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக உன் பூமிக்கு வந்துள்ளது. அப்ப அந்த அரூபத்தில் இருக்கிற இறைவன் ஒரு ரூபம் தாங்கி வராங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் நடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணன் நாதா போற்றி. அப்ப அந்த அரூபத்தில் இருக்கின்ற இறைவன் ஒரு ரூபம் தாங்கி சகுன பிரம்மமா இருந்தது, நிர்குண பிரம்மமா இருந்தது. சகுன பிரம்மமா தேகம் எடுத்து யாருக்காக வராங்க? மக்களை ரட்சிப்பதற்காக. முன் வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் எங்களால் முடியாதுன்னு விட்டு போனதை அவங்க அவங்க தவப்பாடு விட்டு இன்னைக்கு மக்களை இந்த கலிகாலத்தில் அவங்க ஏற்றி வைக்கிறார்கள். அது சாதாரண காரியமானா இல்லை. இந்த மெய்ஞான முதல்ல பெறணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு மெய்குருபிரானிடம் 9 அல்லது 10 ஆண்டு காலம் அவன் உடல் பொருள் ஆவி இது மூன்றும் தத்தம் பண்ணணும். இது மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு தத்தம் பண்ணால் மட்டும்தான்
அவங்க சீடர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவங்க நாமத்தை சொல்லி குருநாமத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க தவத்தில் ஏறி அப்படி பெற வேண்டியது. அப்படி பெறும்போது என்ன ஆகுது, 9-10 ஆண்டு காலம் ஒரு மெய்க்குருபுரான் உடல் பொருளாவி தத்தம் பண்ணோம்னா அப்ப இவன் துவாத சாந்த பெருவெளியை அடைவான். முதல்ல இவன் மூச்சு உள்ளடங்கணுன்றாங்க. நம்ம பாட்டையா தெய்வம் அவர்களை கூப்பிட்டு அகில வள காலத்துல சென்று வராங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்க தவத்திலலாம் உட்கார வைக்கல. ஒரு 12 வருஷம் ஆனது அவங்களுக்கு பிடரிக்கண் திறந்துருது. ஏன்னா தவத்துல உட்காந்தாங்களா? இல்லை. ஆசான் பின்னாலே தொடர்ந்து போறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தேகமே செண்பகுப்பு மனம் வீசக்கூடிய அளவுக்கு மாறிடுது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, குருபிரான் அவங்க கூட அவங்க இட்ட கட்டளையே நம்ம செய்யும் போது முதல்ல இந்த தேகத்தை மாத்துறாங்க. பாட்டையா தெய்வத்தை சந்திக்கும் போதே அவங்க மனோ வாக்கு இது ரெண்டும் அதி தீவிர பக்குவத்தினால் இருப்பதினால இவங்களுக்கு மாற்ற வேண்டியது காயத்தை மட்டும்தான். அப்படி தெரிஞ்சுதான் அவங்க கூட்டுன்னு போறாங்க. அப்படியாக அந்த மெய்ஞானத்தை பெற வேண்டியதாக இருந்தது. இந்த கலிகாலத்துல தெய்வம் நமக்கு எப்படி கொடுத்துட்றாங்கன்னாக்கா எனாமா தராங்க. எந்த ஒரு பாடும் இல்லாத நீ கையேந்து நான் உனக்கு தரேன், நீ செய்ய வேண்டிய தவத்தையும் நானே பெற்றுட்டேன், நீ கையேந்தனா நான் உனக்கு அதை தரேன்றாங்க. அப்ப முன் வந்த காலங்கள்லாம் அவ்வளவு உடல் பொருளாவி எல்லாம் தத்தம் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஜீவமுத்தி தான் கிடைச்சது. ஏன்னா அவ்வளவு தவம் அவங்க பண்ணலை. ஆனா இன்னைக்கு தெய்வம் நம்ம ஜீவமுத்தியோட தேகமுத்தியும் சேர்த்து அளக்குறாங்க. அப்படின்ற போது பார்த்தோம்னாக்கா இது நினைவுக்கோ சிந்தனைக்கோ அப்பாற்பட்டதாக நமக்கு இருக்குது. இதை நாம் இன்னைக்கு தெய்வ மூல மந்திரம்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம் எங்கள் ஊரில் ஒரு அக்கா வந்தாங்க, சபையில் சேர்ந்தாங்க. அந்த அக்கா தெய்வம் மூல மந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக்கன்றாங்க. எப்படி? உன் நாவில் நீ ஒட்ட வச்சுக்க, சதா சொல்லுவியா? சத்தியமாக சொல்கிறேன் தெய்வமே. சரி போ. அப்போ மூல மந்திரம் வாங்கிறதுக்கு அப்படி கொடுக்குறாங்க. அப்போ அதனுடைய கணம் நமக்கு தெரியணும். கடைசியில் அது என்ன பண்ணுது அப்படின்னா யமனை விரட்டுது. அது சாதாரண மந்திரம் அல்ல. அப்போ அதுக்கு இடையில நமக்கு இதெல்லாம் தராங்க. முதல் மந்திரம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ மகா மந்திரம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது வாக்கியம் 268 திருவருட்குறள். புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர வாளாக நிற்பது மாகியதுவே மகா மந்திரம். அப்போ அதை நீ போடுபோக்கா நினைச்சுன்னா அது உனக்கு போடுபோக்காவே போயிடும். இது செயலுடையது அப்படின்ற ஒரு நம்பினை ஏற்றுக்கொண்டனா அது உனக்கு மந்திர வாளாவே இருக்குன்ட்டாங்க. புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர வாளாக நிற்பதும் ஆகியதுவே மகா மந்திரம். உலகத்தில் உள்ள தவங்களுக்கெல்லாம் தான தர்மங்களுக்கெல்லாம் நன்மைகளுக்கெல்லாம் மேலான சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது. அப்போ தவங்கள்லாம் நம்ம போய் காட்டில் தான் போய் நின்று தவம் பண்ணன்னு தான் நினச்சிருந்தோம். அப்படித்தானே இந்த உலகம் பூராவுமே இன்னைக்கு எல்லா இதுலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அதையெல்லாம் தூக்கி விழுங்குகின்ற ஒரு தவம் இருக்குதுன்னு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க. அது என்னவேனில், முன்பின் இல்லாத முதல்வன் சன்னதிக்கு உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். அவங்களுடைய தேவ திருவசனங்களை கேட்பதே தவம்ட்டாங்க. நம்ம எந்த ஒரு பாடம் படலை, ஆனால் அதெல்லாம் கேட்டு நம்ம உள்ளம் சம்மதிக்க ஏற்றுக்கொண்டோம். அப்போ அதனால உனக்கு அது கிடைக்குதுன்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அண்டங்களும் கடந்து அகிலண்டங்களும் நிறைந்து சர்வ லட்சணங்களையும் வடித்து சர்வ போகியத்தையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ஒரு நொடிக்குள் வைத்து திணித்து தருவது சர்வ அந்தஸ்துக்களையும் சர்வ போகியங்களையும் உன் தலையில் சுட்டுவ சர்வ காலங்களும் அழியாதிருப்பது அருள். இதெல்லாம் எது பண்ணுது? அவங்களுடைய அந்த தேவ திருவசனம், அந்த திருமொழி தான். அது சாதாரணதாக நம்ம நினைச்சோம்னாக்கா அது போடுபோக்க ஆசீர்வாதம் அப்படின்னு தனித்தனியாக கேட்குற முகரைகளை பாருன்றாங்க. உலகம் அனைத்தும் உய்யட்டும் என்றது என்னுடைய அவா இருக்குது. ஆனால் இவன் நீ போடுபோக்கா கேட்டனா நாமும் போடுபோக்க ஆசீர்வாதம் சொல்லுவோம். நீ உள்ள அன்போட உருகி கேட்டனாக்கா நம்ம அந்த ஆசீர்வாத எல்லைக்கே போய் நின்று நாம் ஆசீர்வதிப்போம்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அப்படியே
இந்த அந்தஸ்துக்களும் சர்வ போக போகியங்களையும் உன் தலையில் சூட்டுவது சர்வ காலங்களும் அழியாதிருப்பது அருள். அதுவே யுகாந்த நாட்டு செல்வம்ன்றாங்க. இந்த யுகாந்த நாட்டு செல்வம் இது வரையில எல்லாருக்கும் வந்துச்சா? உலக மக்களுக்கு கிடைச்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனா இன்னைக்கு அது நமக்கு ஒரு வசந்த காலம் கிடைச்சது. இது எப்படி நமக்கு இது என்னமா கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உலகத்துல 900 கோடி மக்கள் இருக்காங்க. வந்தாங்களா? இல்லை. நம்ம ஏதோ ஒண்ணு கொங்கத்தனமோவோ கும்பிட்டத்தனமோ நம்பி அவங்கள நம்ம யதார்த்தம் இதுதான் சொல்றது. எதா அப்படின்னா இவங்க தெய்வம் தான் அப்படின்ட்டு நீ அது தெரிஞ்சு வணங்கினியோ இல்லை தெரியாமையே நீ ஏற்றுக்கொண்டியோ அதுக்கான பரிசு தான் இப்ப நமக்கு கிடைக்குது. இது சும்மா சாதாரண பரிசு இல்லை. இப்ப நமக்கு தெளிவா தெரியுது. அந்த தேவ திருவசனங்கள்லாம் படிக்க படிக்க முதல்ல உனக்கு கண்டமா தெரியும், அப்புறம் அகண்டமாக தெரியும். சத்திரியன் போல் வடிவு தோற்றம் முன்னால் காண்பீர் சாயூற்ற பிரம்மென பின்தெரிவீரம்மே. அப்போ அது எப்படி தெரியுது? முதல்ல பார்க்கும்போது ஒரு சத்திரியன் போல பஞ்சகச்சத்தோட இடகச்செல்லாம் கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு ராஜரீகமா ஒரு சத்திரியன் போல தெய்வம் தெரிஞ்சாங்களாம். அவங்க கூட பழக பழக என்ன தெரியுது? இவங்க சாயுட்ச பிரம்மம்னு பின்தெரிவீரம்மே. அப்ப அந்த உபதேச இரவுல அவங்க உன்னை அந்த பேரொழி பிரணவ நாட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்ப கொண்டு போகும்போது நம்ம என்ன தெரியுது? இப்போ கைலை ஆனந்தர்லாம் மாலையா ருத்ராட்ச மாலையா போட்டுருந்தாலும் வந்து உட்காந்தாரு. சத்திய மாலையில எப்படி வந்து உட்காந்தன்னு தெய்வம் கேட்குறாங்க. அப்புறம் அதெல்லாம் அறுந்து போட்டு உருண்டு புரண்டதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அனந்தர்களுடைய அந்த வரலாறுல நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனங்கள்லாம் சும்மா சாதாரணமான வசனம் அல்ல. தீர்ப்பு திருவசனம், ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு முடிந்த முடிவு. இதை ஒருவன் எம்முடைய வார்த்தையில் கோடியில் ஒன்று அணுவினில் அணுவை பற்றி நடந்தால் போதும், நான் மீட்பு தர காத்து கொண்டிருக்கிறோம். மீட்பு நிச்சயம்ட்டாங்க. அப்போ அப்படியான வசனங்கள் தான். இது எப்படி கேட்டு கேட்டு எப்படி ஒரு அழிவுழிவானது ஒரு நீண்ட வயதுடைய குலைவி ஆனது ஒரு அற்ப வயதுடைய உடலை அழிவுழிவினை கொண்டு வந்து கூட்டில் அடைத்து தன் கொட்டும் கொடுக்கன ரீங்கார துணை கொண்டு ஏறுருவாக மாற்றுவது போல நம்மளை தெய்வம் மாற்றிருக்கிறாங்க. எத்தனையோ ஜாதி மத மக்களாக இருந்த நம்ம கொண்டு வந்து ஒரே குலமாக ஆக்கி ஒரு மக்களாக நம்மளை ஒன்று திரட்டிருக்கிறாங்கன்னா அது சும்மா சாதாரண விஷயம் அல்ல. அப்போ இது மகா மந்திரம். இப்போ தெய்வம் ஒரு காலத்தில் இது ஏன் இப்படிலாம் நமக்கு இவ்வளோ இனமான கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அவ்வளோ தேடி அலைந்து பட்டாங்க பாடு. கொஞ்சம் நெஞ்சம் பாடுபடலை. அவங்க பட்ட பாடு அவ்வளோ இருக்குது. அந்த ஆலிம் ஷா வந்து பள்ளி வாசலில் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ தெய்வம் போய் நின்று அங்கே அந்த பிரச்சாரத்தை கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே ஒருவன் தன்னை அறியவில்லை என்றால், முறிது வாங்கவில்லை என்றால் அவன் வயல் என்ற நரகத்துக்கு தாக்கலாகி விடுவான் அப்படின்னு மட்டும் அதை கேட்டாங்க. கேட்ட உடனே சரின்னு அந்த பிரசங்கம் முடிஞ்சதும் அந்த ஆலிம் ஷா கிட்டே போய் எனக்கு முறிது கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நானே என்ன முறிது வாங்கலை, அது அவுலியாக்கள் அம்பியாக்கள்லாம் அந்த முறிதை அவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அப்படியும் 12 குருமாரை போய் தேடி தேடி பார்த்து சலிப்புற்று இனி இந்த உலகத்துக்கு இந்த சிவராஜ் யோகத்தை விட்டால் வேற கதி இல்லை அப்படின்னு அவங்க சலிப்புற்று அதில் எழுதுறாங்க. அந்த இதுவில் மட்டும் பார்ப்போம். மறையதின் மூமின் தேகம் மண் தொடாதென சொன்னான் உரைத்தனர் அதிது ஆலிம் உரிமையே நாரி செத்தார் குறைந்ததோர் 1000 பேர் கோலம் இப்படியே பார்த்தேன். மறை பொய்யோ இவர்தான் பொய்யோ வகுத்துரை செய்வீர் நாதா. இந்த மெய்யா நமக்கு என்னமா கிடைச்சதுக்காக நான் இப்போ இதை எடுக்கிறேன். அப்போ அவங்க அவ்வளோ பாடுபட்டாங்க. மறையதின் மூமின் தேகம் மண் தொடாதென சொன்னான் வேதத்தில் சொல்லியிருக்குது. ஆனால் அதை பிரசங்கம் பண்ண அந்த ஆலிம்ஷாவே உரிமையினாரி செத்தார் அதிது ஆலிம், அவங்களே உரிமை நாரி செத்து போகிறாங்க. உரிமையே நாரி செத்தார் குறைந்ததோர் 1000 பேர் கோலம் இப்படியே பார்த்தேன். இப்படி ஆயிரக்கணக்கான பேரை நான் பார்த்தேன்.
யாரும் மூமினாக ஆன மாதிரி தெரியல. மறை பொய்யோ இவர்தான் பொய்யோ வகுத்துரை செய்வீர் நாதா. அப்ப அவங்க இப்படி மறைதான் பொய்யோ இல்லை அவர் சொன்னதுதான் பொய்யா? அப்ப எனக்கு இது தெரியல, இது யாருக்கிட்ட நான் போய் கேட்கட்டும் அப்படின்னு இந்த 12 குருமார்களை ஏங்கி ஏங்கி அவங்க தைக்கிறாங்க. முந்தியின் வேதம் தன்னில் மூமின் மண் தீண்டாதென்னல் நித்தியரிடத்தீர் கட்டில் நிசத்தொழுகையும் கைகூடும் செத்து போறவனீர் கற்றில் தொழுகையில் ஆட்டமாகி செத்துமே புழுத்தழுகி சேர்வர்க்கு மறை பொய் ஆச்சே. அப்ப முந்தியின் வேதம் தன்னில் மூமின் மண் தீண்டாதென்னல். அப்ப வேதங்கள்லாம் மண்ணு தொடாது அப்படின்னு வேதத்துல சொல்லுது. அப்ப நித்தியரிடத்தில் கற்றேல் நிசத்தொழுகையும் கைகூடும்ன்றாங்க. அப்ப அந்த நிசத்தொழுகையும் அவங்களுக்கு கைகூடும். யாரு? நித்தியர் இடத்துல. நித்தியர் யாரு? அப்ப வந்த மெய்ஞான பாரவான்கள்லாம் வந்தாங்க இல்லையா, சன்னத பாரவான்கள், உண்மையான குரு. அவங்கதான் நித்தியமானவர்கள், அழியாதவர்கள். அவங்க கிட்ட வாங்கினோம்னாக்கா இது உண்மையா இருக்குன்றாங்க. நித்தியர் இடத்தில் கற்றேல் நிசத்தொழுகையும் கைகூடும். அப்ப நமக்கு தெய்வம் என்ன சொல்றாங்க? டேய், நீ சாகவே முடியாது. நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான், ஓதி இதை உணர்ந்தறிய உயிர் கோடிகள். இப்ப தெய்வம் நமக்கு அதை எடுத்து சொன்னதுனால நாம ஒரு நாளைக்கு செத்து தானே போக போறோம் அப்படின்னு தான் நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா அது என்ன ஆச்சு? நீ சாகவே முடியாதுன்ட்டாங்க. ஒன்னும் நரகத்துல இருப்ப, இல்லைன்னா சொர்க்கத்துல இருப்ப. அப்படிதான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப இது உலக மக்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியாது. அப்ப செத்து போறவனீர் கற்றேல் நிசத்தொழுகையும் கைகூடும் செத்து போறவனீர் கற்றேல் தொழுகையில் ஆட்டமாகி செத்துமே புழுத்தழுகி சேர்வர்க்கு மறை பொய் ஆச்சே. செத்து அழுகி புழுத்து போச்சுன்னா அவனுக்கு வேதம் பொய்யா போச்சு, அவன் நரகத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுவான். ஆமா, வேதம் மெய், அது பொய்யா ஆயிடுச்சு. அதுக்கு மாற்றமா நடந்ததுனால அவனுக்கு வேதம் பொய்யா போச்சு. இப்போ அந்த மெய்த்தொழுகை, இப்போ இது வரலாம் மூல மந்திரம், செயலுடைய மந்திரம். இன்னைக்கு என்னவாச்சு, அது செயல் இருக்குது அப்படின்றதுக்கு அடையாளமாக இன்னைக்கு 10 அடையாளத்தோட நம்ம ஜீவ பிரயாணம் ஆகிறோம். உலகத்திலேயே இந்த 20 கோடி சதுர மைல்ல எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னு பத்திரிகை நிருபரை பார்த்து தெய்வம் கேட்குறாங்க. நான் அதை எடுத்து சொல்றேன். அப்படி இந்த 20 கோடி சதுர மைல் இருக்கிற இன்னைக்கு 900 கோடி மக்கள்ல இந்த செயல் நம்ம மெய்வழி சாலையில் மட்டும்தான் இந்த செயல் நடக்குது. சாவுல 10 விதமான அடையாளங்கள். அது எதனால கிடைக்குது? அவங்களுடைய திருநாமத்தை மூல மந்திரத்தை சொல்வதனாலும் அவங்க தேவ திருவசனங்களை கேட்டு அதில் நாம் நடந்து வர்றதுனால நமக்கு அவங்க பரிசாக அளிக்கிறாங்க. இதோட நீ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிக்க வேணாம். ஏன்னா தீர்ப்பு நாள்னு ஒண்ணுக்குது. அவர்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு தண்டனையும் அங்க இருக்கிறது. அதனால இதோட கடன் கட்டியாச்சுன்னு நினைச்சிடாத அப்படின்னு சொல்றான். இது என் மானத்துக்காக நான் தருகிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ மூல மந்திரத்தை பார்த்தோம். இப்போ மெய்த்தொழுகை அப்படின்றது நாம வந்துருவோம். மனிதனுடைய தேக ஆலயத்திற்குள் பிரயாணம் செய்வதே மெய்த்தொழுகை. மனிதனுடைய தேக ஆலயத்துக்குள் பிரயாணம் செய்வதே மெய்த்தொழுகை. அது நம்மால் முடியுமா என்று சொல்லுகிறவர்கள் சொல் தான் பிழைக்க வழியறியாது, பிறர் தமக்கு புத்தி புகட்டும் சொல்லாய் இருக்கிறது. எப்படி? இப்போ தனக்குள்ள பிரயாணம் பண்றது தான் மெய்த்தொழுகை அப்படின்னு தெய்வம் இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. அது தம்மால முடியுமா என்று விளம்புகிற ஒரு வாக்கு தான் பிழைக்க வழி தெரியாமல் புத்தி சொல்லுகின்ற சொல்லாய் இருக்கிறதுன்றாங்க. தன்னை அறிவது உன் கடமை என இறைவன் தலைமேல் எழுதிவிட்டான். ஆகவே இவ்வுலக சம்பத்தோடு அந்த உலக சம்பத்தும் நாம் அடைய வேண்டும். இந்த உலக சம்பத்தோட அந்த உலக சம்பத்தும் நாம அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தொழுகை அப்படின்ட்டாங்க. தொழுகைன்னா
வணக்கம் தானே. இப்போ நமக்கு எடுத்து வச்சிருக்கின்ற அந்த வணக்கங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அது தெய்வம் சொல்றாங்க. ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும். ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும். அதெல்லாம் தொழுகையது ஆற்றில் கரைத்த புலி. அப்போ அந்த தொழுகை என்ன அப்படின்னா தனக்குள்ள பிரயாணம் செய்வதே மெய்த்தொழுகை அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு உள்ள நாம அடுத்தது அதுதான் நம்ம பார்க்க போறோம். தன்னை அறிவது உன் கடமை என இறைவன் தலைமேலே எழுதிவிட்டான். ஆகவே இவ்வுலக சம்பத்தோடு அந்த உலக சம்பத்தும் நாம் அடைய வேண்டும். அதாவது உன்னில் இருக்கும் என்னை நீ காணாவிட்டால் அங்கு விழிகளுடனாகத்தான் நீ அலைவாய். அதற்கென்று மனிதனா வீணுக்காக படைக்கவில்லை. மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம்ன்றாங்க. யாருடைய ரகசிய பெட்டகம்? இறைவனுடைய ரகசிய பெட்டகமா. அப்ப அது நாம எப்படி அதுக்குள்ள நாம போய் அந்த மெய்த்தொழுகையை வணங்குறது அப்படின்றத நாம பார்ப்போம். ஏன் நம்ம இதுவரையில முன் வந்த காலங்கள்லாம் கொஞ்சம் பேர் தானே வந்தாங்க. இப்போ இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பேரை தெய்வம் வந்து தனக்குள்ள பிரயாணம் செய்யக்கூடிய அனந்தாதி தேவர்களை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம அறிவுக்கோ சிந்தனைக்கோ எட்டுமான்னா எட்டாது. ஆனால் அவர்களுடைய அறிவு கொண்டு பார்த்தோம்னா ஏதோ கொஞ்சம் நமக்கு தட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம். இப்போ தேகாலயத்துக்குள்ள நம்ம எப்படி பிரயாணம் செய்யறது அப்படின்றது தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம். அது ஏதோ ஒரு நம்ம அறிவு கொண்டு நமக்கு அதை பொருத்தி பார்ப்போம். என்னென்ன அவங்க அது எப்படி வச்சிருக்கிறாங்க, நாம வணங்குறது மெய்யான வணக்கம் தானா அப்படின்றத பார்ப்போம். யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம். எவராலும் பெற முடியாத அதனை நீ பெற்று வந்துள்ளாய். யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம். எவராலும் பெற முடியாதான் அப்படி நீ அதை பெற்று வந்திருக்கிற அப்படின்னு தெய்வம் இங்க நமக்கு கொடுக்குறாங்க. என்ன ஏன் அப்படி சொல்றாங்க? அப்ப இதுக்கு முன்னே வேற யாருன்னா பெறாத இருந்தாங்களான்னா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, எந்த சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எந்த சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை வந்து விழுந்தேன். அந்த அரைதனில் அழிந்தன அனந்தானந்தம் அழல் காற்று துரிசி அவஸ்தையாலே நொந்து கணமறுகோடி 6,00,000 நெடுங்காலம் கருவறையில் என நீ காற்று தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். அப்போ நம்ம கூட வந்தவங்க எத்தனையோ கோடான கோடி பேர்கள் அவங்களுக்கு கிடைச்சதா அந்த தேகம். அதை தான் அவங்க இங்க கொடுக்குறாங்க. எவராலும் பெற முடியாத அதை நீ பெற்று வந்தாய். இப்படி நம்ம இது அங்க பார்க்கலன்னா நமக்கு அது நம்ம கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியுமா? நம்ம அண்ணன் தம்பிகள் எத்தனை பேரு? கோடான கோடி பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் பெறல. ஆனா நீ மட்டும் இந்த தேகத்தை பெற்று வந்த. அதுதான் யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. 10 மாசம் கருவறையில என்ன இந்த இருட்டு அறைக்குள்ள, அதுவும் ஜலத்துல அந்த பனிக்கூடத்துக்குள்ள ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் இருக்க முடியும்? மூச்சு முட்டை இருக்க முடியுமா? அப்ப இந்த தேக சரீரத்தை இறைவன் எவ்வாறு இதை கட்டினார்கள்? நல்லா இப்போ தலை ஃபுல்லா முடி, இது பூரா முகத்துல முளைஞ்சதுன்னா நல்லா இருக்குமா? தாடி வர்றதுல முகத்துலயும் முகத்துல வர்றது தலையிலயும் வந்தா நல்லா இருக்கும். காது 9 துவாரம் இருக்குது. அதுல காதுல பார்க்க முடியுமா? அப்போ கண்ணுல நுகர முடியுமா? இப்படி எல்லாத்தையும் அதுக்கு தேவையானதை அங்கங்க இறைவன் நமக்கு வச்சு படைச்சிருக்கிறாங்க. இந்த புருவம் பாரு, அது அன்னைக்கு பிறந்த நாள்ல என்னது இதுவரை நம்ம என்ன அதை ட்ரிம்மா பண்ணோம் கிடையாது. அன்னையில இருந்து இன்னைய வரலுமோ அந்த அளவை இம்மி கூட மாறாத அளவுக்கு அது அப்படியே தான் இருக்குது. ஆனா தலைமுடி வளருது, ஜடை மாரி வளருது, அப்பப்ப வெட்டுறோம், தாடி வளருது, மீசை வளருது, எல்லாம் கட் பண்றோம். நல்லா பார்த்துக்க. அதே போல இந்த ரப்பையில் இருக்கிற முடி பார்த்தோம்னாக்கா அன்னைக்கு இருந்தது இன்னைய வரலும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் யாரு
கொஞ்சம் கலவை மாறி போச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம கதி? பிறக்கும் போதே 6 விரலா கூட வந்துடுது சில குழந்தைகளுக்கு. அப்ப பார்க்க நல்லா இல்லையா? அசூசியா இல்லை தெரியுது. அப்ப எவ்வளவு கவனம் வேணும்? நல்லா பாரு. இந்த தேகத்துல எங்க தொட்டு நக்கினாலும் உப்பு கரிக்கும். உள்ளங்கையில தொட்டு பாரு, உப்பு இருக்காது. வாய்க்குள்ளேயும் உப்பு இல்லை. அப்ப வாயில உப்பா நம்ம உமிழ்நீர்லாம் உப்பா இருந்துச்சுன்னா எந்த உணவும் நம்ம சாப்பிட முடியுமா? ருசி தெரியுமா? தெரியாது. அப்ப சப்தம் செவிய படைத்தான் என்று அண்டத்திலையும் சப்த சுரங்களை இறைவன் படைத்தான். உன்னுடைய கண்ணை படைத்து விட்டோமே என்று அண்டத்துல வர்ணங்களை படைத்தான். உன்னுடைய நாசியில சுவாசத்தை வச்சு படைத்து விட்டோம் என்று ஜீவனுக்கு நறுமண மலர்களை படைத்தான். நாவை படைத்து விட்டோம் என்பதற்காக அறுசுவை 6 சுவைகளை இறைவன் சங்கோப சங்க கோடான கோடி இறைவன் படைத்து தந்திருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் யாரு எப்படி இதெல்லாம் கட்ட முடியுமா? இதைத்தான் அவங்க திருவள்ளுவர் நாயனாரு அவங்க சொல்லுவாங்க, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது அப்படின்னு நமக்கு அந்த வாக்கியத்திலே தெய்வம் கொடுப்பாங்க. கை ஒரு உதவி, இது என் கை தானே, இது என் கால் தானே. ஆனா அப்புறம் ஒருத்தருக்கு லக்கம் அடிச்சிடுது, ஒரு கை ஒரு கால் வரல. உன் கை தானே, உன் கால் தானே, ஏன் நீ சொன்னபடி கேட்குமா கேட்காத? அப்ப இது எல்லாமே தன்னுடைய அங்க குலங்கள் தானே. அப்படி இருக்கும் போது நாம ஒவ்வொரு அவயவங்களும் வைத்து பார்க்கும் போது இது நமக்கு சொந்தம் அன்று, இது ஒரு வாடகை குடியில் தான். இதுக்குள்ள நாம வந்தோம்னாக்கா காலப்போக்குல இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது நம்ம கை விட்டு விடும். அப்ப இங்க அதை பார்ப்போம். யாரும் கட்ட முடியாத திருமாலியே உன் தேகம், எவராலும் பெற முடியாத அதனை நீ பெற்று வந்துள்ளாய். அப்ப அவங்க கிட்ட நம்ம அந்த அமானித பொருளை கேட்டதான் தெய்வம் நமக்கு இந்த தேகத்தை தந்துடுறாங்க. அதனாலதான் நாம அந்த ஒரு அணு மட்டும் நீந்தி கொண்டு போய் அந்த கருமுட்டைக்குள்ள சேர்ந்து இப்பேற்பட்ட தேகம் 10 மாசம் கட்டி நம்ம வெளியே வந்தோம். அப்படி ஆனால் அதனுள் நுழைவதற்கு ஒரு வாசற்படி கதவில்லாமல் இருக்கின்றாய். அப்ப அதுக்குள்ள நம்ம பிரயாணப்படணும். அதுக்குள்ள ஒரு வாசப்படியும் கதவு இல்லாம வெளியே நின்று கொண்டிருக்கிறோம்ட்டாங்க. நின்று கொண்டிருக்கிறாய். அடிக்கின்ற காற்று வெயில் மழையெல்லாம் உன் தலையில் தான். மேற்கொண்டு உன்னுடைய அந்த வர்ணிகரமான திருமாளிகையில் பிசாசு குடியிருக்குது. நாம வேற யாரும் இருந்தா பரவாயில்ல, அதுக்குள்ள என்ன இருக்குது? பிசாசு பேயும் போய் குடியிருக்குதான். அப்ப அதை எப்படி நம்ம விரட்டுறது நமக்கு தெரியுதா? அது பிசாசுன்றது வேற ஒண்ணும் இல்லை, மனம்தான். அந்த மனம் என்ற பேய் பத்தலை எவ்வளவு வந்தாலும் பத்தலை அப்படின்றதுல நம்ம போயிடறோம். ஆசைகள், அந்த ஆசை தான் எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் நமவாய் விண்ணும் பல கோடி துயர் ஒரு நாள் பொன்னம்பலம் இங்க நெதிர்த்ததுவே. அதுதான் அந்த எண்ணம் பல கோடியா விரிந்து அந்த பிசாசு போய் உள்ள உக்காந்துக்குச்சு. அப்போ அது சொல்றாங்க, அந்த பிசாசை விரட்டி விட்டு உன் மாளிகைக்குள் நீ போய் வருவதற்கு ஒரு வாசற்படி வைத்து தர வந்த செம்மல்களை. அப்படி வாசப்படியும் ஒரு கதவு வச்சு தர வந்தாங்களாம் மெய்ஞான பரவாயில்ல. அப்படித்தானே உலகம் தோன்றியல். இப்போ ஏன் அந்த மூலமந்திரம் மங்கிருச்சு அப்படின்னா, இப்போ அது யாரும் அந்த மெய்த்தொழிலை அந்த பிரயாணத்துக்குள்ள போல, அதனால தான். அப்ப வந்த செம்மல்களே எனக்கு எல்லாம் தெரியும் என்று அலட்சிய பண்ணிவிட்டாய், விடுகிறாய். உன் மாளிகைக்குள் ஒரு நாளாவது நீ நுழைந்து பார்த்திருக்கிறாயா? இல்லையே. ஆகவேதான் வேதம் உன்னை குருடன் என்று சொல்லுகிறது. அப்ப வேதம் என்ன சொல்லுதான்? குருடன்னு சொல்லுதான். அப்ப அத பட்டினத்தார் சொல்றாரு, கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன், பொன்பொருள் ரதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். அப்ப அவரு பொய்ய மெய்ன்னு நான் நம்பிட்டேன். அப்ப கண்ணிருந்தும் குருடாய் நான் இருந்துட்டேன்றாங்க. ஏன் அப்படி? அப்படின்னாக்கா வந்த மெய்ஞான மகத்துக்களை நமக்கு தெரியாத கைவிட்டோம்.
அதனால இந்த புன்பொருள் சதம் என்று நாம் இருந்து வாழ்ந்துட்டோம். அதுதான் அந்த எண்ணம் பல கோடியதா விரிந்து அந்த பிசாசு போய் குள்ள உட்காந்துச்சு. அப்படி வந்தவங்கள அதுக்குள்ள ஒரு வாசப்படி கதவு வைத்து தர வந்த மெய்யான மகத்துக்களை நாம் என்ன சொல்லிட்டோம்? எல்லாம் எமக்கு தெரியும் என்று அல்ல தட்டி விட்டாய், அல்ல தட்டி கொண்டும் இருக்கிறாயின்ட்டாங்க. அந்த மாளிகைக்குள் தலைவாசல் தெரிந்து உள் நுழைந்து அங்குள்ள கோடி கோடி கால வாழ்க்கை செல்வத்தை கை போடாதவர்களையே சர்வ படைப்பினமும் வேதங்களும் வேத கர்த்தர்களும் பகைக்கின்றார்கள். அப்ப யாரு பகைக்கிறாங்க? வேத கர்த்தர்களே பகைக்கின்றார்கள்ன்றாங்க. ஆனால் அதை கை போட்டவர்களையோ சர்வகலா இன்பங்களும் எதிர்கொண்டு வந்து நேசிக்கின்றன. அப்போ அவங்கள மட்டும்தான் அந்த வேதம் வந்து நேசிக்கிறது. வேற யாராச்சும் நேசிக்குதா அப்படின்னா இல்லை. இப்போ நாம இந்த இடத்துல அந்த மெய் வணக்கம் தானே, அந்த மெய் வணக்கத்துக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. இப்போ மெய் தொழுகை அதுக்குள்ள தேகாலயத்துக்குள்ள பிரயாணம் செய்வது எப்படி அப்படின்ற விஷயத்த இப்போ நாம பார்த்தோம். இப்போ நாம எப்படி போகலாம்? இதுவரையிலும் வந்த காலத்துல எல்லாம் அவங்க உடல் பொருளாவே தத்தம் பண்ணி போனாங்க. அதே தேகாலயத்துக்குள்ள போய் நீ பிரயாணம் பண்ணணும். அது எப்படி போறது அப்படின்னா அதுக்கு தெய்வம் நமக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. முறையான வணக்கம். மெய் தொழுகைக்கு என்ன வேணும்? முறையான வணக்கம். முறையான வணக்கம்னா என்ன? இதுக்கு முன்ன வந்தவங்க எல்லாம் உடல் பொருளாவே தத்தம் பண்ணி போனாங்க, அவங்களுக்கு அதுதான் முறை. ஆனா இப்ப நமக்கு அந்த ஞான சட்ட திட்டத்தை தெய்வம் மாத்திட்டாங்க. அப்படி இல்லைன்னாக்கா இப்ப இன்னைக்கு கடைசியா நம்ம பெரியப்பா வந்தாங்க, வடலூர் வல்லபிரான் அவர்கள். ஆனா ஒரு தலை கூட இல்லையே. கேட்டு திரண்டெழுந்து தேரிலர் ஒருவரும் இல்லை, கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை, கடையை கட்டிட்டோம்னாங்க. ஆனா அப்போ ஏன் அது? அப்போ அவங்க காலத்துல அந்த சட்டம் அப்படிதான் இருந்துச்சு. உடல் பொருளாக நீ தத்தம் பண்ணி வந்தா தான் இந்த மெய்ஞானத்தை நீ பெற முடியலன்னா பெற முடியாது. அதனாலதான் ஒருத்தரும் வரல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? கடையே முடியாச்சு. சரி பரவாயில்ல, 3 நாளும் எனக்கு அப்புறம் வராங்க. தென்பாகத்து சாலைக்கு ஆண்டவர்கள் வருகிறார்கள், அப்பொழுது நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ளுங்கள்னு அவங்க ஒரு அடையாளத்தை சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுல வந்தவங்க வராங்க, விட்டவங்க விட்டுறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப முறையான வணக்கம், நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம், மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம், இம்மூன்றும் மந்திர ஸ்திரம். இப்போ வருங்கால தீர்க்கம் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. வருங்கால தீர்க்கம்னா என்ன? இன்னும் 100 வருஷம் வாழ போறோம்னா மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் அந்த காலத்துக்கான தூள வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்வை திடப்பட செய்து கொள் அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம், மாசற்ற இரக்கம். அதுல இப்ப மாசு விட்டுறது ஒண்ணு இருக்குது, மாசற்றதுன்னு ஒண்ணு இருக்குது, அதுதானே? அப்ப மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம். வருங்காலம்னா மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்காக நீ தீர்க்கமாக இரு அப்படின்றாங்க. வருங்கால தீர்க்கம், இம்மூன்றும் மந்திர ஸ்திரம். இதுதான் மந்திரத்தை ஸ்திரப்படுத்தும். இல்லை சத்தப்புறம் ஒன்றும் இல்லைன்னா நம்ம இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அந்தாண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது தெய்வம் எடுத்து அதை நிரூபித்தார்கள். மற்ற யாரும் உலக மக்கள் யாரும் அதை இதுவரையில வந்த காலங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சில பேர் தான், அங்க அடியார்களுக்கு மட்டும் கிடைச்சிது, மற்றவங்களுக்கு அது இல்லை. ஆனா தெய்வம் இங்க வந்து நிரூபித்துடுறாங்க. மந்திரஸ்திரம், இவற்றை தீர்க்கமாக கை கொண்டவர்கள் தான் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடையவர்களாகவே ஆக்கி கொண்டார்கள். யாருன்னா ஆக்கிட்டாங்க? தங்களுடைய உரிமை பொருளாக, சொந்த பொருளாக, தன்னதாகவே ஆக்கிடுறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி? அவங்களுடைய திருவாக்குல நீ நடக்கணும். இப்போ தெய்வத்தை, இப்போ எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா வேலையை நான் அவர் விட்ட வேலையை நான் செய்யலைன்னா என்ன பண்ணுவாரு? கோபம் வரும், திட்டுவாரு, முடிஞ்சு அடிப்பாரு. ரொம்ப அதி முக்கியமானதை ஒய் தொலைஞ்சா கூட பரவாயில்லடான்ற சொல்றதுல தான் நாம ஆயிடுவோம். ஆனா இங்க தெய்வம் தகப்பன் நம்மளுக்கு எப்படி எல்லாம் அவங்க எத்தனை வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் அப்படின்னா அவங்க சொல் பிரகாரம்
என் சொல் பிறளாதவனாக நீ ஆகிவிடு. என் வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அடுத்த மூச்சு வீணாக ஓடப்படாது. அப்படி ஓடினால் பாவமே வரும். அப்ப நாம தெய்வத்தை பார்க்கல அப்படின்னு நீ நினைக்க வேணாம். அவங்க போட்ட கட்டளையில ஒரு வரியை எடுத்துக்கிட்டு நீ அதை செயல்படுத்தி வா. நம்மால என்னென்ன முடியுமோ அறுக்கு மட்டும் மாய்கதனை அறுத்தே விட்டு அருமறையின் நெறிவழியே ஆசான் பின்னே. நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நீ முயற்சி பண்ணு. ஆனா நான் முயற்சியே பண்ணல. வெடிகால 4 மணிக்கு என்னால எழுந்துலாம் போக முடியலங்க. எழுந்து போய் ஒரு நாளாச்சும் பட்டியா முயற்சி பண்ணியா? எந்த முயற்சியும் படாத நம்மளே நினைச்சுக்கிறோம். அந்த கஷ்டத்திலேயே நீ போய் அங்க வணங்கும் போது அங்க இறைவனுடைய இறக்கம் உன் மேல இறங்குது. நான் பார்ப்பேன் ஆலயத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நடக்க முடியாது. அந்த கையில அந்த இது வச்சிருப்பாங்க. அவருக்கே 90 வயசு இருக்கும். அங்க போய் ஒருத்தர் தான் அந்த ஸ்டூலு போடுறாரு. எர்றா சன்னிதியில போய் அவரு முடியாத குனிஞ்சு தொட்டு தெய்வத்தை வணங்கும் போது என்ன இவ்வளவு வயசு இருக்குது, அப்ப கூட அந்த சேர் போட்டா கூட ஆலயத்துல போய் உட்கார்றது அப்படின்னு திட்டுறாங்க. அவர் நினைக்கிறாரு அப்ப தெய்வத்து முன்னால போய் உட்காரு அப்படின்னா இதெல்லாம் என்ன, இது எப்பேற்பட்ட செயல் அப்படின்னா அவங்க வந்தவர்கள் யாரு அப்படின்னாக்கா நம்ம சிற்றறிவு கொண்டு யோசிக்க முடியாது. அதனால அந்த பேரறிவே நாம வச்சு பார்க்குறோம், அவ்வளவுதான். தங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டார்கள். அவங்களுடைய வாக்கின் பிரகாரம் நம்ம நடந்து வந்தோம்னா ஆண்டவர்களை தங்களதாகவே ஆக்கி கொண்டார்கள்ன்றாங்க. நாம் தேகத்தை விட்டாலும் விடுவது இந்த நித்தியமையை விடுவதில்லை என்ற தீர்க்கப்பிடி வேண்டும். அப்ப அதுதான் தீர்க்கப்பிடி வேண்டும்ன்றாங்க. அதனாலதான் தூல வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்வை திடப்பட செய்து கொள் அப்படின்னு நமக்கு அந்த இதுல கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு தேக ஆலயத்துக்குள் நம்ம பிரயாணம் பண்ணோம். அதுக்கான ஒரு வணக்கத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு தெய்வம் இங்க ஒரு வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. ஓரறிவு உள்ள ஆலமரத்தின் வித்துக்குள்ளே மரம், ஓரறிவுள்ள ஒரு ஆலமரத்தின் வித்துக்குள்ளேயே மரம், வாது, இலை முதலிய கோடான கோடி திணித்து வைத்திருக்கிறான் என்றால் உனக்குள்ளே வைத்திருக்கும் பரமவித்துக்குள் எவ்வளவு கோடான கோடி நிரப்பி வைத்திருக்க வேண்டும். இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு ஆயத்தாக தூள தேகத்தில் இருக்கின்றோம். இப்போ இதுல நமக்குள்ள என்னென்ன இருக்குது, இந்த உப்பு பாண்ட உடலுக்குள்ளே சொர்க்க மத்திய பாதாளங்களும் கதிர் மதி மின் பனி தாரகை முதலாகிய சர்வ சத்துவங்களும் நிலை முளை விலை கோடி கொண்டிருக்கின்றது பிறவேறன்னு கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு தனக்குள்ள இருக்குது. ஒண்ணு சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாச்சும் வா, இல்லை மரணத்துக்கு பயந்தாச்சும் வா. அப்படித்தான் அவங்க தெய்வம் அந்த அளவுக்கு நமக்கு இறங்கி மக்கள் இவனுக்கு இப்படி சொன்னா நல்லா கேட்குமா, இல்லை இந்த ஒரு வேற மாதிரி என்ன சொல்லி பார்ப்போமா, இன்னும் கொஞ்சம் இறங்கி பேசி பார்ப்போம், இப்படி எல்லாம் தெய்வம் அவங்க அவ்வளோ வசனங்களை இறக்க காரணம்னா ஏதோ ஒண்ணு நீ பிடிச்சி வந்துட மாட்டியான்ற அவங்களுடைய இறக்கம். அந்த அகமிய வித்துக்குள் தௌஹீது என்னும் தெய்வீக வித்துக்குள் கோடான கோடியான வர்ணங்களும் நீ உகக்கும் பொருள்களும் வெறுக்கும் பொருள்களும் பல கோடி காரசாரங்களும் இன்னும் பாதாளங்கள் 7 சொர்க்க உலகு 8 சென்ற காலங்களும் நிகழ்காலங்களும் வருங்காலங்களும் இவ்வாறு அனைத்தும் நுணுகி சிறுத்து அதனுள் அடங்கி கிடக்கின்றன. இந்த தேகத்துக்குள்ள என்னென்ன இருக்குதுன்றதே ஒட்டு மொத்தமா தெய்வம் கொண்டு நமக்கு கொடுத்துட்றாங்க. அதை உன் கண் கொண்டு பார்க்க முடியாது. பார்த்தால் உன் கண் தெரித்து விடும். இந்த கண் கொண்டு நாம அதை பார்க்க முடியாதான். அப்படி பார்த்தால் உன் கண் தெரித்து விடும்ன்றாங்க. உன் கண் தெரித்து விடும். அணு என்று சொன்ன உடன் தன் அறிவில் சாய்ந்து அது லேசாக நசுக்கப்படுவது என்று நீ எண்ணி விடுவாய் என்று திடமுடன் ஓர் அணுவில் அணு வாய் திறந்து கிடக்கின்றது அப்படின்னு தெய்வம் அதை கொடுக்குறாங்க. திடமுடன் ஒரு அணுவில் அணு வாய் திறந்து கிடக்கின்றது என்று நாம் கூறி வைத்துள்ளோம். அப்போ அணு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், சின்னதா தெரியும். அது நம்ம
ஓ சின்ன ஒரு தூசி மாதிரி பறகுது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம், அவ்வளவுதானே. ஆனா தெய்வம் கொடுக்குறான், ஜீவன் பஞ்சியழை மயிரழைய காணினும் சிறியது, எத்தனையோ மடங்கு சிறியது, அதற்குள்ளே ஒரு துளை, அதற்குள் ஆவியாக நின்று கொண்டிருப்பது நுண்ணி ஆவியே. இப்ப நம்ம அணுவு சொல்லல, அணுவை ஆவியாகிட்டாங்க. அந்த ஆவியை என்ன சொல்றாங்க, இன்னும் சிறுக்கிறாங்க. அந்த ஆவியை நுண்ணியதினும் நுண்ணியதானது ஜீவன், அதற்குள்ளே ஒரு துளை, அதுக்குள்ள இருக்குதான் உன்னுடைய ஜீவன். இது நம்ம நினைவுக்கு அறிவுக்கு எட்டுமா, சிந்தனைக்காச்ச வருமா, வராது. அப்ப அதை நீ தொடவாச்ச முடியுமா? எந்த ஒரு அணுவே, எல்லா அணுக்களும் போய் அந்த அணுவை பார்த்தெல்லாம் எட்டி பார்க்கதான் அது கண்ணுக்கு தெரியலையாம். அதனால ராஜாவே என்கிறதுன்றாங்க. அப்ப கிரீடாதிபதிகளுக்கெல்லாம் கிரீடாதிபதியின் சிம்மாசன கொலு அந்த பரம அணுவாசனத்தில் தான் இருக்கிறது. அந்த பிரம்ம வித்தின் உள்ளமை பெட்டகத்தை திறந்து காட்ட வல்லவர்கள் தான் கலிபாக்கள், மெய்ஞான செம்மல்கள். இப்ப இங்க எத்தனை வந்து எங்க கொடுத்துட்றாங்க, அவங்க குருபிரான இடத்துல கலிபாக்கள் ஞானிகள்னு எத்தனை வந்து அவங்க கையகத்துல தான் அது இருக்குது. அவங்களுக்கு நம்ம அவங்க சொல் பிரகாரம் நம்ம கேட்டு அடிமை ஆனோம்னா உன்னை அந்த உலகத்துக்கு கொண்டு போவாங்க. மற்ற யாராலையும் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் கொண்டு போக முடியாது. இரண்டு, அப்ப இந்த அணுவுக்குள்ள நம்ம எப்படி உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியான அது இருக்குது. அப்ப நமக்குள்ள 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. தெய்வம் அது வாக்கியத்துல கொடுக்குறாங்க, 288வது வாக்கியம் திருவருட்குறள். உனக்குள்ள அதாவது 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. இப்ப அதுக்குள்ள போயிட்டோம். இப்ப எங்க போய் நிக்கிறோம், அந்த அணுவுக்குள்ள நம்ம போய் இப்ப நம்ம அங்க நிக்கிறோம். அப்ப அங்க தெய்வம் அது கொடுக்குறோம், 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன, அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கும் அழகு. எவ்வித வர்ணங்களுக்கெல்லாம் அது கடந்த அழகுடையதான், நிற்கும் அழகு. அதன் அழகை கேட்கின்ற காதும் மணக்கும். நம்ம போன பதிவுல பார்த்தோம், நீதி சொல் மனம் வீசும்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க, அதை கேட்கின்ற காது மணக்குன்றாங்க. அப்ப அவங்களுடைய வாக்கு இங்க என்ன எப்படி கொடுக்குறாங்க பாரு. அப்ப அதை கேட்கின்ற காதும் மணக்கும்ன்றாங்க. கேட்கின்ற காதும் மணக்கும், அவற்றின் நிறைய ஸ்படிகம் போன்ற தண்ணீர் இருக்கிறது. அந்த டம்ளருக்குள்ள நிறைய ஸ்படிகம் போன்ற தண்ணீர் இருக்கிறதா. அந்நீரில் ஓர் ஊசி நுனி அளவு எடுத்து வீசினால், அதுக்குள்ள ஒரு ஊசி நுனி அளவு எடுத்து வீசினால் உலகம் முழுவதும் மணக்கும். அதில் ஓர் அணுவின் மதிப்புக்கு 3 உலகங்களும் நிகராக. அந்த ஒரு ஊசி நுனி அளவுக்கு இந்த 3 உலகங்களும் நிகராகாதான். நிகராக அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தால் ஓர் எள்ளுமுனை போன்ற துண்டு பிரகாசத்தோடு கிடக்கிறது. அந்த டம்ளருக்குள்ள ஒரு எள்ளுமுனை போன்ற ஒரு துண்டு பிரகாசத்தோடு கிடக்கிறதா. அதன் பிரகாசத்தை பார்த்தால் மின்னல் கிரணங்கள், சந்திர சூரியால்கள் எல்லாம் மாசுடனே என்று சொல்லுவாய். சந்திர சூரியாலே மாசுடையதுன்னு சொன்னா அப்ப அந்த அணு தானே, அது எவ்வளவு ஒரு பிரகாசமாக இருந்தா இதெல்லாம் மங்களாகுதான், மாசு அடைஞ்சு போயிருந்தா, வெளிச்சமே இல்லை, ரொம்ப டல்லா இருட்டுல ஏதோ ஒரு அரிக்கண்ணு விளக்குல ஏத்தின்னு போனா எப்படி இருக்குமோ அதை போல இருக்குதான். எது இந்த சந்திர சூரியால், மின்னல் கிரணம் சந்திர சூரியால் எல்லாம் டல்லா இருக்குதான், எண்ணெய் தலைக்கு ஆடி அணைஞ்சு அதை போல இருக்குதான். ஆனா அது எப்படி இருக்குது, அதனுடைய பிரகாசத்தை அளவிட முடியல. மாசுடையனே என்று சொல்லுவாய். அவைகள் எல்லாம் அந்த பிரகாச அந்த அணுவு கண்டு ராஜாவே என்று புகழ்கின்றன. அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது, அந்த அணுவை பார்த்து ராஜாவே அப்படின்றதான். அதை பார்க்க பார்க்க எம் கண் அதன் பிறவைக்குள் போய் மாட்டிக்கொண்டது, இழுக்கவும் முடியவில்லை. எமது மயிர்கால்கள் எல்லாம் அதன் இன்பம் மேய்ந்து கிடக்கிறது. இந்த போராட்டத்துக்குள் நாம் சதா இருக்கின்றோம்.
உனது நினைவு என்றைக்கு அசைவற்ற நிலைக்கு வருகிறதோ அன்று ஜாக்கிரதையாக இருந்து அந்த இன்பக்கடலுக்குள் உன்னையும் இழுத்துவிட காத்திருக்கின்றோம் என்றாங்க. அப்போ அது எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமா அது இல்லை. அப்போ நம்மளுடைய நினைவு எப்போது அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ அப்போது ஜாக்கிரதையாக இருந்து உன்னை நாம் அந்த இன்பக்கடலுக்குள் இழுத்து விட காத்து கொண்டிருக்கிறேன்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த இந்த அணுவுக்குள்ள நாம டிராவல் பண்ணணும். இந்த தேகாலயத்துக்குள் தானே பிரயாணம் பண்ணணும். அப்போ அதுக்கு இங்க மெய் வணக்க எச்சரிப்பும் தராங்க. இந்த எச்சரிப்புல என்ன தராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். மெய் வணக்கம் பற்றிய எச்சரிப்பு. மனுக்கோலம் எடுத்து அறிவு காலம் ஏன் நபுசுடைய வணக்கத்தில் இருக்கும் மனிதனே, நபுசுடைய வணக்கம் என்று கூட நீ தெரிந்து கொள்ளும் வயது வல்லையா? ஏ பாவமே, உனக்கு முதல் விதியான மூலமந்திர நிரூபிக. மூலமந்திரம் அவர் நிரூபிகர். மூலமந்திர நிரூபிகரை உன்னுள் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளாமல் நீ வணங்கும் வணக்கம் நபுசே சைத்தானியாவை தவிர வேறு ஏது வணக்கமாக இருக்க முடியும்? ஏ நன்மை வெறுப்பு, ஏ நாற்ற மாமிச அழி துரோகமே, நீயே இதை ஆய்ந்து பார். நீ பார்த்து கொண்டிருக்கும் மயிரும் மட்டையும் நிறைந்த இந்த கையும் காலுமாகிய வெளிரங்க உறுப்புகளும் உலகத்தில் காணும் பொருள்களுமா உன் தெய்வம்? நீ இதை அல்லாது உன் உள்ளமாகிய மகசுக்கான இருதயத்தை பிரகாசமாக எப்போது நீ கண்டாய்? அதன் மீது உன் அன்பு சாய்ந்து மூச்சானது ஒரு நிலையில் நிலைப்பட நின்று வணங்குவதற்கு இப்படி அல்லாமல் நீ எங்கே போய் நின்று வணங்குவாயப்பா? நீ நினைக்கும் இடங்கள் அனைத்தும் நபுசே சைத்தானியாவை தவிர வேறே ஏது உண்டு? மனுவே எண்ணிப்பார், சாவு நிச்சயமாக வருகிறது உஜார் அப்படின்னு மெய் வணக்கம் பற்றிய எச்சரிப்புன்னு நம்ம கொடுக்குறாங்க. மெய் வணக்கம் அதாவது இது வாக்கியம் திருவருட்குறள் 261. அதில் வர நிற்கின்ற அந்த அமளி நேரத்தில் உன் ரோமக்கால்கள் எல்லாம் பற்றி எரியும். நாம் எடுத்து வைத்துள்ள மெய் வணக்கத்தின் பலன் அது நேரம் உங்கள் கையில் இல்லாவிட்டால், உங்கள் கையில் இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் நினைவுக்கு டப் டப் என்று தீப்பிடிக்கும். அந்த நெருப்பில் இருந்து தப்புவிக்கின்ற ஒரு அருமருந்தாக அல்லவா இந்த மெய் வணக்கம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அப்பனா இது பாருங்க, இது மெய் வணக்கம்னே கொடுக்குறாங்க. இப்போ இந்த வணக்கம் இப்போ நம்ம வணங்குறதெல்லாம் இது மெய்யான வணக்கம். நான் உன் ஜீவன் ரட்சிப்புக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன், தெய்வம் உத்தரவு பண்றாங்க. எமக்கு பதிலாகவே எம் மக்கள் அந்த நெற்றி சுழிப்புடன் பூரியை எடுத்து வாய் வைத்து ஊதுகிறார்கள். அதன் வழியாக அது நேரம் வெளியாகின்ற ஆவி எம்முடைய பரிசுத்த ஆவி. அப்போ அவங்க நெற்றி சுழிப்பில வச்சு அந்த பொருள் ஊதும் போது அப்ப எம்முடைய ஆவி வெளியாகுதுன்றாங்க. அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு உரியது, அதை காதில் ஏற்றி கொள்ளுங்கோ என்கின்றோம். அது உங்கள் ஜீவனை வல்லப சுத்தத்தில் ஏற்றி உங்கள் தேகாதி அந்த மயிர்கால்கள் தோறும் சுத்திகரிப்பை உண்டாக்கும். இதுக்கு என்ன கொடுத்துட்றாங்க? மெய் வணக்கம். அங்க மெய் தொழுகை பார்த்தீங்க இல்லையா, அந்த தொழுகை தேகாலயத்துக்குள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வணக்கத்துல நாம கலந்துக்கிட்டோம்னா இது எப்ப கொடுக்கும்? அதாவது வருமிறுதி நாள் வரைக்கும் மாறாது வைத்திடுவான் வான்கோடி மெய்க்குருவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பூங்கிலி கண்ணில அதை கொடுக்குறாங்க.
அப்போ அவங்கள வரும் இறுதி நாள் வரைக்கும் நீ அதை அவங்கள ஃபாலோ பண்ணி வரணும். இன்னும் நிறைய இருக்குது வாக்கியம். இதை சம்பந்தப்பட்டதே இன்னும் ஒரு 10 இது எடுத்து வச்சிருக்கிறேன். ஆமா, மூல மந்திரமும் மெய்த்தொழுகையும் என்ற என் முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பரந்திடமென நிஜமே சொன்னோம். கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.